என்னோட ஃப்ரெண்ட்ஸா நான் நித்தோன். இன்னைக்கு இன்வெஸ்டிங் மற்றும் ஸ்டாக் மார்க்கெட்டோட கம்ப்ளீட் பேசிக்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்னோட எஜுகேஷன் பேக் என்னன்னா, நான் 2019 தான் வந்து பேச்சுலர்ஸ் மெக்கானிக் இன்ஜினியரிங் முடித்தேன். முடிஞ்சு ஒரு 5 to 6 மந்த்ஸாக இப்போ ஒரு கார்பரேட்டில் ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு சேஃப்டி கேட்டிருந்தீங்கன்னா எனக்கு பெருசாக ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. நான் காலேஜ் இருக்கும்போதே நியூஸ் பேப்பர் படிப்பேன். ஸோ அப்போ இந்த பிஸ்னஸ் பேஜ்னு வரும்ல, ஸோ அதில் இருக்க டேர்ம்ஸ்லாம் பார்த்தா நிஃப்டி ஏதோ பாயிண்ட் சென்செக்ஸ் 30, ஆர்பிஐ இப்படி பண்ணியிருக்கு, ஐபிஓ இப்படி வந்திருக்கு, ரெப்போ ரேட் இது, ரிவர்ஸ் ரெப்போ ரேட் இது அப்படின்னு நிறைய டேர்ம்ஸ் ஃபேன்சி டேர்ம்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் பெருசாக ஒன்றுமே எனக்கு புரியாது. நான் நினச்சிக்குவேன், ஸோ ஒருவேளை இதெல்லாம் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ல MBA படித்தவங்க தான் புரிஞ்சுக்க முடியுமோ அப்படின்னு நினச்சிட்டு விட்டுருவேன். ஸோ நான் வேலைக்கு சேர்ந்த 5 மாதத்தில் ஃப்ரீ டைமில் வந்து நான் நிறையா ஆர்டிகல்ஸ் ரீட் பண்ணேன். அதே சமயத்தில் என் பக்கத்து வீட்டு அங்கிள் வந்து ரொம்ப காலமாக இன்வெஸ்டிங்லேயும் ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் இருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட ரொம்ப பேசுவேன். ஸோ அது மூலமாக இப்போ தான் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஐடியா கிடைக்க ஆரம்பிக்குது அப்படின்னு நினச்சேன். ஸோ இது வீடியோ பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தா, எனக்கு ஒரு தோணுச்சு என்னன்னா, காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேயே இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு எனக்கு தோணிருக்கு. ஸோ அப்படி யாரும் நினச்சிடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு பண்ணுறோம். ஸோ யாருக்கு இந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால், ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸும் பார்க்கலாம், ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் ஆல்ரெடி இன்வெஸ்டிங் ஸ்டாக் மார்க்கெட் தெரிஞ்சவங்க அட்லீஸ்ட் ஒரு சில விஷயங்கள் கற்றுக்குவோங்கன்னு நினைக்கிறேன். ரிட்டையர்ட் பீப்புளும் வந்து இதை பார்த்து கற்றுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும், அப்புறம் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், என்ன அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் ஐடியா அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போவோம். நீங்கள் வந்து ஒரு கையில் ஒரு 10,000 ரூபா வச்சுருக்கீங்கன்னா, 10,000 ரூபாய் பணமாக கேஷாக வச்சுருந்தீங்கன்னா, இன்னும் 2 வருஷம் அது அப்படி வச்சுருந்தீங்கனாலும் அது 10,000 ரூபா தான் இருக்கும். எந்த ஒரு மாற்றமும் இருக்காதுல்ல. ஸோ நான் கேஷாக வச்சுருக்க மாட்டேன், நான் வந்து பேங்க்கில் வச்சுருப்பேன் அப்படின்னா, பேங்க்கில் வச்சுருக்கேன்னா நான் பேங்க்கில் வைக்கிறது அப்படிங்கிறது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் தான் பேங்க்கில் வச்சுருப்போம். ஸோ எப்போ வேணாலும் நம்ம வந்து ஏடிஎம்மில் போய் டெபிட் கார்டு எடுத்துக்கலாம்ல. ஸோ அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட், ஸோ இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு பேங்க்கு என்ன வட்டி தருது அப்படிங்கிறது, அதாவது இன்ட்ரெஸ்ட். முதல்ல பேங்க் எதுக்கு இன்ட்ரெஸ்ட் தருது அப்படிங்கிறத ஒரு சின்னதாக பார்த்துருவோம். ஸோ நம்மளோட கேபிட்டலில் பேங்க் வச்சுருக்குது, அதை வச்சு அது வெளியே கடன் கொடுத்தோ இல்லை ஏதோ பண்ணி சம்பாரிச்சிக்குது. ஸோ அதுக்காக நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத கொடுக்குறது தான் வந்து வட்டி இல்லை இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சேவிங்ஸ் பேங்க்குக்கு பேங்க்ஸ் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தா 2.5% 3.5% வரைக்கும் தராங்க. அப்படின்னா 100 ரூபாய் இப்போ நான் பேங்க்கில் வச்சுருந்தேன்னா, ஒரு வருஷம் கழிச்சு 100 ரூபாய் இருந்து வச்சுருந்தேன்னா, ஒரு வருஷம் கழிச்சு 2 ரூபாய் 50 காசில் 3 ரூபா தருவாங்க. ஸோ 103 ரூபா வந்து எனக்கு இந்த ஒரு வருஷம் கழிச்சிருக்கும். ஸோ இந்த ரிட்டர்னுங்கிறது ரொம்ப கம்மி தாங்குது. ஸோ அப்போ தான் வந்து நம்ம முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும். ஸோ இன்கம்லேயே 2 இருக்குது, ஒன்று ஆக்டிவ் இன்கம், ஒன்று பேசிவ் இன்கம். ஆக்டிவ் இன்கம்ங்கிறது நம்ம ஒரு வேலை செஞ்சு, சரி இப்போ காலையில் சாயங்காலம் வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு கிடைக்கிற சம்பளங்கிறது தான் வந்து ஆக்டிவ் இன்கம். பேசிவ் இன்கம்ங்கிறது என்னென்னா, நம்ம அதுக்கான நம்மளோட முழு நேரத்தையும் அதுக்காக ஒதுக்காமையும் நம்ம ஒரு விதத்தில் பணம் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் பேசிவ் இன்கம் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ அதுக்கு தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்க்குறோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது என்ன, நம்மளோட அசலை யார்கிட்டயோ கொடுக்குறோம், ஏதோ ஒரு இதில் கொடுக்குறோம், இன்வெஸ்ட்மெண்ட்டாக போடுறோம். ஸோ அதுலேருந்து நம்ம ஒரு ரிட்டர்ன் எதிர்பார்க்குறோம். ஸோ எந்த இன்வெஸ்ட்மெண்ட்னாலும் என்ன இருக்குன்னா ரிட்டர்னுங்கிறது இருக்கும். அதுக்காக தான் போடுறோம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ ரிட்டர்னுங்கிற ஒன்று இருந்துட்டாலே கூடவே என்ன வந்துடும்னா ரிஸ்க்குங்கிற ஃபேக்டர் வந்துடும். ஸோ ஒரு இதில் ரிட்டர்ன் கிடைக்கும்னு நம்பி போடுறோம், அசலும் வந்துடணும், அதே சமயத்தில் வட்டியும் வந்துடணும்னு நினச்சி அதை வந்துடணும்னு நினச்சி போடுறோம். பட் வந்துடணுங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குங்கிறது தான் வந்து இந்த ரிஸ்க்குங்கிற ஃபேக்டர் அப்படிங்கிறோம். ஸோ நிறைய விதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து அசெட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அசெட் கிளாஸ்னால் சொத்து வகுப்பு. ஒவ்வொரு அசெட் கிளாஸுக்கும் ஒரு ரிஸ்க்கும் இருக்குது, ஒரு ரிட்டர்னும் இருக்குது. ஸோ பாப்புலரான சில அசெட் கிளாஸஸ் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு அசெட் கிளாஸ் என்னென்னா ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது ரியல் எஸ்டேட். 3வது வட்டி, இந்த இன்ஃபார்மலாக வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறது. 4வது ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ், இந்த கோல்டு சில்வர் அதெல்லாம். 5வது ஈக்விட்டி மார்க்கெட்டுன்னு சொல்லப்படுற ஷேர் மார்க்கெட் ஆர் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ இது ஒவ்வொன்றை பற்றியும் வந்து ஒரு ப்ரீஃபாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னென்னா ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னால் பேர்லேயே இருக்குது ஃபிக்ஸட், அதாவது இன்கமும் ஃபிக்ஸட். அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸே 2 இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் பேங்க்கில் வச்சுருக்கிற எஃப்டி, ஃபிக்ஸட் டெபாசிட். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், சேவிங்ஸ் பேங்க்ங்கிறது நீங்கள் எப்போ வேணால் வேணுமா எடுத்துக்கங்க. பட் ஃபிக்ஸட் டெபாசிட்னா ஒரு குறிப்பிட்ட தொகையை இத்தனை வருஷத்துக்கோ இத்தனை மாதத்துக்கோன்னு வந்து பேங்க்கிட்ட நம்ம கொடுத்துருவோம். நடுவில் அதை எடுக்கக்கூடாது, எடுக்கலாம், பட் நம்ம அதை எடுக்கிறது இல்லைங்கிற மாதிரி அசியூம் பண்ணிடுவோம், இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பேங்க்கில் போட்டோம்னா என்ன ஆகும்னா,
ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் பேங்க் வந்து அசல், அதாவது போட்ட பிரின்சிபலையும் கொடுத்துரும், கூடவே சேர்ந்து வட்டியும் கொடுக்கும். ஸோ இது வந்து இதோட ரிட்டர்ன் பார்த்தா எஃப்டிக்கு வந்து ஆல்மோஸ்ட் இந்தியாவில் 6.5%லேருந்து ஒரு 7.5%க்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது தான் ஆவரேஜா. பேங்க் மாறும், கவர்மெண்ட் பேங்கா பிரைவேட் பேங்கா, ஸோ அதை பொறுத்து முன்ன பின்ன இருக்கும். அடுத்த ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னா பாண்டுன்னு சொல்லப்படுது. பாண்டுனா என்னன்னா, பாண்டு கொடுக்குறவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த தொகையை வந்து இத்தனை நாட்களுக்கு எங்களுக்கு தந்தீங்கன்னா அந்த அசல் பிளஸ் அதுக்கான வட்டியும் வந்து நாங்கள் சேர்த்து கொடுப்போம் அப்படிங்கிறது பாண்டு கொடுக்குறவங்க பாண்ட் வாங்குறவங்ககிட்ட சொல்லுவாங்க. ஸோ பாண்ட்ஸ் யார் கொடுப்பான்னு பார்த்தா கவர்மெண்ட் பாண்டாகவும் இருக்கலாம், இல்லை பிரைவேட் பாண்டாகவும் இருக்கலாம். கவர்மெண்ட் பாண்டா சரி, இப்போ இந்த NHAI நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து சரி ஒரு ரோட் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கான பணத்தை வந்து மக்கள்கிட்ட திரட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாண்டை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இதனால மக்களுக்கும் ஒரு வருமானம் வருது இல்லை அப்படிங்கிறது. ஸோ பாண்டுன்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் வந்து சுத்தமாக கிடையாது. எஃப்டியும் சரி ரிஸ்க் சுத்தமாக கிடையாது. ஏன்னா வந்து இது ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டி பண்ணுறோம், எல்லாமே வந்து ஒரு லீகல் பைண்டிங்கோட பண்ணுறதுனால கண்டிப்பாக கொடுத்துருவாங்க ஒரு நம்பிக்கைனால தைரியமாக எஃப்டியும் தைரியமாக கொடுப்போம், நம்ம பாண்டும் தைரியமாக போடுவோம். பட் அது வந்து ஒரு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஏன்னா எப்பவுமே ரிஸ்க் ரொம்ப கம்மியாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி எதுவுமையா ரிட்டர்ன் அதிகமாக இருந்தால் ரிஸ்க்கும் ஆப்வியஸாக அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் ரூலாக சொல்லுவாங்க. ஸோ பாண்டு பார்த்துட்டோம், எப்படி பார்த்துட்டோம். இது ரெண்டும் வந்து ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வரும். அடுத்தது வந்து ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட்டுங்கிறது வந்து டொமஸ்டிக் ரியல் எஸ்டேட்டும் இருக்குது, கமர்ஷியல் ரியல் எஸ்டேட்டும் இருக்குது. டொமஸ்டிக் ரியல் எஸ்டேட்னா இப்போ நம்ம வீடு வாங்குறோம், அப்பார்ட்மெண்ட், ஃப்ளாட்டு இப்படி வாங்குறோம். இன்னொன்று கமர்ஷியல் ரியல் எஸ்டேட், சரி காம்ப்ளெக்ஸோ இல்லை ஏதாவது பிளாட்டு சும்மா எம்டி பிளாட் கூட வாங்கலாம், இல்லை அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கி வைக்கிறோம். ஸோ ரியல் எஸ்டேட்டில் பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி இன்கம் வரும்னா ரெண்டு விதமான இன்கம். ஒன்று வந்து ரெண்டல் இன்கம். இப்போ நம்ம யாரையாவது வந்து வீட்டில் குடி வைக்கிறோம், ஸோ அதுலேருந்து வர வாடகையை வாங்கிக்கிறோம், ஸோ அது ரெண்டல் இன்கம். இன்னொரு இன்கம் என்னன்னா கேபிட்டல் அப்ரிசியேஷன். கேபிட்டல் அப்ரிசியேஷன் என்னன்னா, ஒரு இடத்த வாங்குறோம், கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு அதிக விலைக்கு வச்சு விற்கிறோம், ஸோ அதனால கிடைக்கிற லாபத்தை வந்து கேபிட்டல் அப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் பொறுத்த வரைக்கும் ரிட்டர்னுங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் நம்பர் அப்படிங்கிறத சொல்லவே முடியாது. ஏன்னா ஒரு பீரியட்ல ரொம்ப அதிகமாக இருக்கலாம், ஒரு பீரியட் கம்மியாக இருக்கலாம், ஒரு லொக்கேஷனுக்கு வேற மாதிரி இருக்கும், இன்னொரு லொக்கேஷனுக்கு வேற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ரிட்டர்ன் ஃபிக்ஸட் நம்பருங்க. அதிக அளவுக்கு வச்சு விற்றவங்களும் இருக்காங்க, ரொம்ப கம்மியாக அளவுக்கு வச்சு விற்றவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு அந்த எக்ஸாக்ட் நம்பர் சொல்ல முடியாது. இன்னொன்று வந்து ரியல் எஸ்டேட்ல இருக்க ஒரு சின்ன சிக்கல் என்னன்னு பார்த்தா இதுக்கான டாக்குமெண்ட் ஒர்க் வந்து ரொம்ப அதிகம். அதாவது என்னன்னா லிக்விடிட்டி வந்து இது ரொம்ப கம்மின்னு சொல்லுவாங்க. லிக்விடிட்டினா என்னன்னா ஒரு பொருளை வந்து ஈஸியாக அதை பணமாக்க முடிஞ்சுன்னா அது லிக்விடிட்டி அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரியல் எஸ்டேட் வந்து லிக்விடிட்டி ரொம்ப கம்மி. ஏன்னா நாளைக்கே ஒரு இடத்த போய் வைக்கணும்னு நினச்சா உடனே விற்ற முடியாது. ஸோ அதுக்கான ப்ராசஸ் ப்ரொசீஜர் அப்படிலாம் இருக்குல்ல, ப்ளஸ் நிறைய லீகல் டாக்குமெண்ட்ஸும் இதில் இருக்குது. இன்னொன்று இதுக்கு விற்கிறதுக்குன்னா சரி ஒரு மாதங்கள் கணக்கில் ஆகும்னு வச்சுக்கோங்களேன், இல்லை வருஷங்கள் கணக்கு கூட ஆகலாம். விற்கிறது உடனே விற்கலாம், பட் அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் வந்து நிறைய இன்வால்வ் இருக்கும். அதுக்கு ஏதாவது சிக்கல் இருக்கா அப்படிலாம் பார்த்துட்டு தான் நிறையா வாங்கணும். இன்னொன்று ரியல் எஸ்டேட்டில் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். சரி 10,000 ரூபா 50,000 ரூபாய்க்கெல்லாம் வந்து ரியல் எஸ்டேட் நம்மளால் வாங்க முடியாது. ஒன்றும் லட்சங்கள் இல்லை கோடிகள் அப்படிங்கிற மாதிரி தான் ரியல் எஸ்டேட் இருக்குது. அடுத்தது வந்து மூணாவது வந்து இந்த வட்டி கூட்டுறது. ஸோ இதுவும் வந்து நம்ம ஊரில் வந்து பெரும்பாலும் நடக்கிற விஷயம். ஏன் மாதிரி வட்டி கூட்டுறவங்கன்னா பார்த்தீங்கன்னா பேங்க்லேருந்தே கடன் வாங்கலாம்ல, பேங்க்லேருந்து கடன் வாங்குறதுக்கு எக்கச்சக்க ப்ரொசீஜரு, கொலாட்ரல் இதெல்லாம் வந்து நிறைய கிடக்கலாம், டைம் ஆகலாம். ஸோ அவசர தேவைக்கான என்ன பண்ணுறோம், நம்ம தெரிஞ்சவங்க யார்ட்டையே வந்து கொஞ்சம் பணம் வாங்கி அதுக்கு நாங்கள் வட்டி கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரி வாங்கிக்கிறது தான் வந்து இந்த வட்டி கூட்டு வாங்குறது. ஸோ டிப்பிக்கலாக டெர்மினாலஜி எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா ₹1 வட்டி, ₹2 வட்டி அப்படிம்பாங்க. ₹1 வட்டினா என்னன்னு கேட்டால், இப்போ ₹100 நான் ஒருத்தட்ட வாங்குறேன்னா மாதத்துக்கு ₹1 நான் அவர் கொடுத்துடணும். அதாவது 12 மாதத்துக்கு ₹12 கொடுத்துடணும். ஸோ வருஷத்துக்கு ₹1 வட்டினா ₹100க்கு நான் ₹12 கொடுக்கணும். ஸோ ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ₹100 ப்ளஸ் ₹12, ₹112 நான் வந்து அவர்கிட்ட கொடுத்துடணும். இதுதான் ₹1 வட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆனுவல் ரிட்டர்ன் இன்ட்ரெஸ்ட் வந்து இதுக்கு எவ்வளோன்னா 12%, அதான் ₹12. ஸோ ₹2 வட்டினா 24% அப்படிங்கிற மாதிரி. இதுலேயே கந்து வட்டி, ஸ்பீடு வட்டி, மீட்டர் வட்டி அப்படின்னு எக்கச்சக்க வட்டி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உசரி லோன்ஸும் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து இதை தடை செய்யப்பட்டது. அதாவது வந்து இது வந்து பண்ணுறது வந்து லீகலான இது கிடையாது. ஏன்னா அநியாயத்துக்கு இன்ட்ரெஸ்ட் வாங்குறது வந்து தப்பு அப்படிங்கிறது தான். இப்போ ₹5 வட்டி இல்லை ₹10 வட்டிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ₹10 வட்டினா ஆனுவல் ரிட்டர்ன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் 120%. 120%னா இப்போ நான் ஒருத்தட்டு நீங்கள் ₹100 வாங்கினா ஒரு வருஷம் கழிச்சு நான் அவருக்கு ₹100 ப்ளஸ் ₹120, மொத்தம் ₹220 வந்து ஒரு வருஷம் கழிச்சு தர்றதுங்கிறது தான் ₹10 வட்டிங்கிறது. ஸோ இந்த மாதிரி வட்டிகள் வாங்குறது தப்பு. பட் நார்மலாக ₹1 வட்டி, ₹2 வட்டி, ₹3 அந்த ரேஞ்சுக்குள்ள வட்டி வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறதும் அதுவும் ஒரு விதமான இன்வெஸ்ட்மெண்ட் தான். அடுத்த வகையான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தா இது இக்விட்டி. இக்விட்டிங்கிறது
ஷேர் மார்க்கெட் இல்லை ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்றது. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. ஒன்று நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இன்னொன்று பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இதை பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன் எவ்வளோ இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடைசி 15 வருஷத்துல ஆல்மோஸ்ட் 20% வந்து இயர்லி ரிட்டர்ன் வந்து ஈக்விட்டியில இருந்திருக்குது. அதுவும் சில நல்ல கம்பெனிஸ் அப்படிங்கிறதுல வந்துருக்குது. இன்னும் சில கம்பெனிஸ் முன்னே அதிகமாக வந்திருக்கு, சில கம்பெனிஸ் கம்மியாக வந்திருக்கு. பட் ஆவரேஜா ஒரு 20% இருந்திருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. பட் ரிஸ்க் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். இப்போ எஃப்டி பாண்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்க அசல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு திருப்பி அந்த பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துடும். கரெக்டாக, அதாவது மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம். இப்போ 1 வருஷம்னா 1 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் மெச்சூர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அசல் கண்டிப்பாக வந்துடும், வட்டியும் கண்டிப்பாக வந்துடும். பட் இந்த ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, உங்க அசலே முதல்ல போட்ட அசல் கண்டிப்பாக வந்துருமா, போட்ட கேபிட்டல் பிரின்சிபல் கண்டிப்பா வந்துருவாங்கிறதே ஒரு டவுட். அதாவது அதிகமாக ஆகலாம் கம்மியாக ஆகலாங்கிற வாய்ப்பு இருக்கு. இதுல இதுல வந்து வட்டிங்கிறது சொல்ல மாட்டாங்க, டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க எத்தனை ஷேர் வந்து ஒரு கம்பெனியில் வச்சிருக்கீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு டிவிடெண்ட் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதுல வந்து ஈக்விட்டியில வந்து ஈக்விட்டிக்கான டாக்ஸ் வந்து மற்ற அசெட் கிளாஸஸ்க்கு இருக்கிற டாக்ஸை விட கம்மி அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அடுத்த ஈக்விட்டியை பற்றி தான் ஃபுல்லாக பார்ப்போம். அப்போ டீட்டெயிலாக எல்லாத்தையுமே பார்ப்போம். இதுக்கு அடுத்து இருக்கிறது என்னன்னா வந்து கமாடிட்டி மார்க்கெட்னு சொல்லப்படுற கோல்டா சில்வர். இது வந்து நம்ம ஊர் மக்கள்ல ரொம்ப பெரும்பாலுமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போ எப்படின்னா கல்யாணத்துக்கு 100 பவுன் போட்டாங்க, 200 பவுன் போட்டாங்க அப்படின்னு கல்யாணத்துக்கு நம்ம சேர்த்து வைக்கிற இந்த தங்கம் சேர்த்து வைக்கிற குணங்கிறது நம்ம ஊர் மக்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ கோல்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து கடைசி 15 வருஷத்துல வந்து நல்லாவே அப்ரிஷியேட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 15% கிட்ட ஆவரேஜா கோல்டோட growth இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இந்த எல்லா விதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லையுமே பார்த்துக்கிட்டீங்க. இதுவும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இன்னும் உங்களுக்கு தெரியாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னும் எந்த விதமான அசெட் கிளாஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து எனவே ஒரு அசெட் கிளாஸ்ல மொத்த பணத்தையும் தேக்கி வைக்கூடாது. அசெட் அலோகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு அசெட் கிளாஸ்லயுமே வந்து பிரிச்சு பணத்தை வச்சுக்கிறது வந்து எப்பயுமே நல்லது. மொத்தமா ஒரே இதில் போட்டு தேக்கி வச்சிடாம பிரிச்சு வச்சிட்டாலும் ஒன்று அடி வாங்கினாலும் சில இதுக்கு வந்து லிக்விடிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும், சில லிக்விடிட்டி கம்மியா இருக்கும், சில இதுக்கு ரிட்டர்ன் அதிகமா இருக்கும், சில ரிட்டர்ன் கம்மியா இருக்கும். சரி, எப்பயும் ஜென்ரல் பேஸ் எப்படி சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு வயசு கம்மியா இருக்கும் போது உங்க ரிஸ்க் அப்படேட் அதிகமா வச்சுக்கணும் அப்படின்பாங்க. சரி, நீங்க வந்து இப்போ ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனுக்கு தான் வேலையை ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்க ஒரு 60% கிட்ட ஈக்விட்டியில் வைக்கலாம். ஏன்னா அது ரிஸ்க் அதிகம். மற்றதுல மீதி இருக்கிறத அலோகேட் பண்ணிக்கலாம். அதுவே இப்போ நீங்கள் ஒரு ரிட்டையர்ட் பர்சன்னா நீங்கள் வந்து ஒரு 80% வந்து லோ ரிஸ்க் ஃபிக்ஸட் இன்கமோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோ இல்லை ரியல் எஸ்டேட்டோ அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். மீதி இருக்க ஹை ரிஸ்க் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நல்ல இது.